தீர்த்து தாக்கும் போது நம்ம பேசி முடிவு பண்ணிக்கிறோங்கிறீங்க. திருப்பி என் விட்டு நகைக்கு வந்து இதாகணும்ல. திறக்கிற மாதிரி தான் என் நகைக்கு பதில சொல்லிட்டு நீங்கள் தரங்க, அவ்வளோதான். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் அடகு வைத்திருந்த 1,31,00,000 ரூபாய் மதிப்புடைய நகைகளை கையாடல் செய்ததாக சங்க செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. வேப்பஞ்சேரியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அப்பகுதி விவசாயிகள் நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் கடனை திருப்பி செலுத்திய சில விவசாயிகள் தாங்கள் அடகு வைத்த நகைகளை திருப்பி கேட்டபோது அங்கிருந்த ஊழியர்கள் நகைகளை காணவில்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் 498 சவரன் தங்க நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வேப்பஞ்சேரி சொசைட்டியில் விவசாய கடனுக்காண்டி நான் 6 பவுன் நகை அடகு வச்சேன். 48 கிராம் வச்சேன். திருப்பி மறுபடியும் இப்போ திருப்ப வரும்போது நகை இங்கே லாக்கரில் இல்லை. கேட்டாக்கா செக்ரட்டரி கையாடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி அவங்க மேல் அதிகாரியும் ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போங்க, நான் திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க. திருப்பி மறுபடியும் அவரை வந்து டைட் பண்ணும்போது அவர் வந்து திரும்ப ஒரு 48 பாக்கெட்டு வெளியில் கொண்டு வச்சுட்டாரு. திருப்பி அந்த நகையை வந்து இவங்க ப்ரெஷரில் கொண்டாந்து கொடுத்தாரு. அதில் வந்து இன்னும் பாதி நகை வர வேண்டியது இருக்குது. நெருக்கி வந்து 1.25 கோடிக்கு அவர் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே கம்ப்ளைண்ட் எழுதுனாங்க. கம்ப்ளைண்ட் எங்கே கொடுத்தாங்க எங்கே கொடுக்கலன்னு தெரியல. திருப்பி மறுபடியும் இந்த நகைக்காண்டி நாங்கள் வந்து நிறைய பேர் போராடுறோம். இது வந்து சொசைட்டியில் வந்து ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இது வந்து முதல்வரோ இல்லை மேல் அதிகாரிங்க முறையிட்டு தான் பண்ணணும். இதை வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேல் அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், வரும்னு தான் சொல்கிறாங்க. இது வரையும் இதாக தெரியலை. மேலதிகாரி டிஆர்லேருந்து எல்லார்ட்டையும் பேசிட்டேன். இந்த நகை வரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்த இதுவுமே நடவடிக்கை அவர் மேலே எடுக்கலை. அவர் வந்து இப்பொழுது முறையீடு பண்ணிவிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக போகிறாரு, ஃப்ரீயாக வர்றாரு. அவரை கேட்டாக்கா நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எனக்கும் சொசைட்டிக்கும் சம்மந்தம் இல்லை, சொசைட்டி என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் சொசைட்டியில் தான் போய் முறையிடணும், அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் ரெக்கார்டு பில்லுகள் எல்லாமே வச்சுருக்கிறேன். எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து ரேவதினி இருக்கிறாங்க. அவங்கள கேட்டாக்கா எனக்கு தெரியாதுங்கிறாங்க. டிஆரை கேட்டாங்க, டிஆரும் வந்து பேசியிருக்காங்க, நாங்கள் திருப்பி தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த முறைகேடு இல்லை. இது மேல் வந்து இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கலைனாக்க முதலமைச்சரோ வேறு யாரும் மேல் அதிகாரிகள் முறையிட்டு இந்த நகையை மீட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணுவோம். சொசைட்டியை திறக்க விட மாட்டோம்.